சிக்கன் சாப்பிட்டா சூடுன்னு நினைச்சு ஒதுக்கி வச்சிட்டு இருக்கீங்களா? கட்டாயம் இந்த காணொலியே பாருங்க. நம்ம ஊர்ல பொதுவாகவே சிக்கன் சாப்பிட்டா சூடு பிடிச்சிடும் அப்படின்னு நினைச்சு ஒதுக்கி வைக்கிற பழக்கம் இருக்கு. உண்மையா சிக்கனுக்கு ஏதாவது சூடுங்கிற குணம் இருக்கா? கிடையாதுங்க. அந்த காலத்துல எதெல்லாம் நம்ம உடம்புல உஷ்ணத்தை ஏற்படுத்துதோ அதெல்லாம் சூடுன்னு சொல்லி வச்சாங்க. காய்ச்சல், அப்புறம் யூரின் இன்ஃபெக்ஷன் அல்லது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல்னால உங்களுக்கு ஆசனவாய் எரிச்சல் வந்துச்சுன்னா அதெல்லாம் சூடு அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஸோ சிக்கன் மாதிரியான ஹை புரோட்டீன் லீன் மீட்னு சொல்லுவோம். பெருசா கொழுப்பு இல்லாத அது ஒரு புரோட்டீன். அது மாதிரி சாப்பிடும்போது நீங்க தகுந்த அளவு கூட நார்ச்சத்தை எடுத்துக்கல அப்படின்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸோ நம்ம ஊரில் பெரும்பாலும் சிக்கன்லாம் சாப்பிட்ற அன்னைக்கு நம்ம நல்லா மசாலா போட்டு காரம் போட்டு நல்லா சாப்பாடு வச்சுட்டு கூட எந்த காய்கறியும் இல்லாமல் சாப்பிட்றதுனால பெரும்பாலான பேர்த்துக்கு கான்ஸ்டிபேஷன் வந்துடும். அப்புறம் மசாலா வேறு நிறையா போட்டிருப்போம். ஸோ ஆசன வாயில் எரிச்சல் வந்துடும். நிறைய பேர்த்துக்கு பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ், ஈவன் பிளட் வந்துடும். ஸோ இதை தான் நம்ம சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் சிக்கன் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் ஈவன் 1/4 கிலோ சாப்பிட்டா கூட சரிசமமாக அது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு காய்கறிகள் அதே வேலையில் நீங்கள் எடுத்து நீங்கள் சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலா கம்மியாக குறைச்சி சாப்பிட்றீங்கன்னா எந்த விதமான இந்த சூடு இந்த பிரச்சனை எதுவுமே வராது. ஈவன் ஒரு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கன்னா கூட தைரியமாக நீங்கள் நாட்டுக்கோழியோ பிராய்லர் கோழியோ இந்த சூடு இந்த மாதிரி பயம் இல்லாமல் தாராளமாக சிக்கன் சாப்பிட முடியும். ஸோ அடுத்த வாட்டி சிக்கன் சாப்பிட்டா சூடுன்னு நினச்சி ஒதுக்கி வைக்கிறதா இருந்தால் நான் சொன்ன விஷயங்களை கடைபிடிச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரியப்படுத்துங்க.